வணக்கம் மக்கள். இன்றைக்கி வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டு சீரகம் ஒரு 4 போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4-5 பல்லு தட்டி அதில் எண்ணெயிலே நம்ம போட்டு கொஞ்சம் அப்படியே வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வாழைத்தண்டு பொரியலில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். அந்த வாழைத்தண்டு வடித்து அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சுருந்து இந்த மாதிரி நம்ம சூப்பு பண்ணி சாப்பிட்லாம். நான் அந்த தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுட்ரு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்க வரும்போது ஒரு உப்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன பவுலில் வந்து நம்ம சோள மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து கலக்கி நல்லா கொதிச்சது இறக்குறப்ப இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் விடலாம். அப்புறம் பெப்பர் பவுட்ரு கொஞ்சம் லாஸ்ட்டில் இறக்கும்போது போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நம்ம இறக்கிடலாம். பெப்பர் போட்டு